மார்க் 3ஆம் அதிகாரத்துல Mark's Gospel chapter 3 இயேசு ஒரு இடத்துக்கு ஏறி போனார். Jesus ascended to a place. தன்னுடைய சீஷர்களையும் ஏறி வரும்படியாக அழைத்தார். He also called his disciples to come up there. மார்க் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. Mark's Gospel chapter 3 verses 13 through 15. எதற்காக அவர்களை ஏறி வரச் சொன்னார்? What for did he ask them to come there? பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, இங்கே ஏறி வரும்படியான அழைப்பு சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Beloved ones, now the invitation is given for the disciples to come up there. அவர் ஏறி போய் விட்டார். He has already ascended. இப்போ இவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு ஏறி வாங்க. Now he looks at the disciples and says, come up here. எதற்காக? What for? நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் தருகிறேன். That I might give you power and authority. பிசாசை துரத்த அதிகாரம் கொடுக்கிறேன். I give you authority to drive out the devil. வியாதியை குணமாக்க நான் அதிகாரம் கொடுக்கிறேன். I give you power to heal the sickness. நீ ஏறி வந்தால் கர்த்தர் உனக்கு பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள வியாதியின் கூறுகளை ஒடிக்க உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தருவார். If you will come up hither, the Lord will give you power and authority that you might heal all the stings of sicknesses and also drive out all the demons. நம்முடைய வியாதி சுகமாகிறது மாத்திரமல்ல, Not only our sicknesses should be healed, நமக்கு இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் நீங்குவது மாத்திரமல்ல, not only the conflicts of the devil in our side to be delivered, நீ अनेक பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்க வேண்டும். you should deliver many who are possessed. अनेक வியாதியஸ்தர்களுக்கு நீ சுகத்தை வாங்கி தர வேண்டும். You should bring healing to many who are sick. இன்னைக்கு நமக்கு சுகம் கிடைச்சா போதும்னு தான் நம்ம ரொம்ப பேர் இருக்கிறோம். Today many of us are satisfied with the healing that we receive. பிசாசு போராட்டம் நீங்கனா போதும்னு நினைக்கிறோம். We think it is sufficient of only if we are delivered out of the devil. Not only that, தேவன் உன்னை கொண்டு अनेகருடைய கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். God desires to loose the bands of many through you. अनेक பிசாசின் வல்லமைகளை உன்னை கொண்டு அழிக்கும்படியாக விரும்புகிறார். He desires to destroy many powers of the devil through you. சர்ப்பங்களை மிதிக்க, To trample over serpents, தேள்களை எடுக்க, to take up scorpions. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I give you authority that you might overcome all the powers of the devil. ஆனால் நீ ஏறி வர வேண்டும். But you should come up hither. இயேசு அந்த இடத்துக்கு ஏறி போய் அவர்களை அங்கே வரவழைத்து அவங்களும் ஏறி போன உடனே அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். Jesus ascended to that place and he also called his disciples to that place, and once they ascended up there, he gave them power and authority. இயேசு என்ற வார்த்தை உனக்குள்ள இருந்தால் உனக்குள்ள இருந்து அற்புதங்கள் நடக்கும். If the word Jesus lies in you, then there will be miracles out of you. ஒரு பையன் புதுசா அபிஷேகம் பெற்றான். A boy was freshly anointed. சரியான அபிஷேகம். He had a proper anointing. நேரா வீட்டுக்கு போனான். He went home. வீட்டுக்கு போன உடனே தங்கச்சி ஆட ஆரம்பிச்சிட்டா. The moment he entered the house, his sister started to tremble. அவன் கூடயே பிறந்து அவன் கூடயே வளர்ந்து 20 வருஷத்துக்கு மேல வீட்லயே இருந்த பிள்ளை இன்னைக்கு தான் இவன் அபிஷேகம் பெற்று புதுசா போறான். வீட்டுக்குள்ள போன உடனே அந்த ஆவி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆடி பொத்துன்னு விழுந்துருச்சு. The child who was born with him, brought up with him for almost 20 years, but when he was truly newly anointed and entered the house, the spirit started to tremble. நீ அபிஷேகத்துல நீ வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி எல்லாம் ஓடும். If you will be filled with the anointing, all the spirits in your house will tremble and run away. செய்வன எல்லாம் தட்டு எல்லா கட்டெல்லாம் அறுந்து ஓடும். All the sorceries and enchantments will be loosened. நான் சென்னையில இருக்கும்போது When I was in Chennai, பாஸ்டர் அருள்தாஸ் கேம்ப் ரோட்ல ஒரு மீட்டிங் நடத்தினார். Pastor Aruldas conducted a meeting at Camp Road. தாம்பரம் பக்கத்துல. It was near Tambaram. ஒரு மண்டபத்துல நடந்தது. It was in one of the halls. அப்போ திருவொற்றியூர்ல இருந்து ஒரு அம்மா ஜெபிக்க முடியாக வந்திருந்தாங்க. There was one sister who had come from Tirutiyur for prayer. பயங்கர செய்வன. She was by under a sorcery. அவர் கூட்டம் முடிஞ்சு அந்த தாய்க்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார். After the meeting, he placed his hand on the mother and prayed. அவங்க அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போக முடியல, ஏன்னா ரொம்ப தூரம்ட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. That night she could not return home because it was very far from. காலையில அவங்க பிள்ளைங்க வீட்டுல எழும்புனா, Very morning when the children rose up, வீட்டு வாசல்ல பதிச்சிருந்ததானே செய்வனை தேங்காய் இங்க கை வச்ச உடனே அது எங்க வந்துருச்சு, இங்க அமுக்குன உடனே அது வெளியே வந்துருச்சு, டப்புன்னு வெளியே வந்துருச்சு. தலையில கை வச்ச உடனே அது வெளியே வந்துருச்சு. The sorcery that was done with the coconut in the doorpost was brought out the moment he placed his hand on the woman here. கர்த்தர் உனக்கு இந்த அதிகாரத்தை இன்னைக்கு தர போறார். God is going to give you this authority today. நீ பிசாசை பார்த்து பயப்படாத. Do not tremble at Satan. செய்வன மந்திரங்களை பற்றி பயப்படாத. Do not be fearing about enchantment, divination. நம்மளுங்க ரொம்ப அதுவும் கேரளா மந்திரவாதம்னா நம்மளு உடனே ஸ்தோத்திரம் பண்றதை விட நிறுத்திடுவான். Our children will tremble, our people will tremble if it is even the enchantment of Kerala. ஏன்னா அங்கனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். Because there it is very strong. எல்லாவற்றையும் விட வெயிட் ஒரு சக்தி இருக்கு. எது? இயேசு. Jesus is the most powerful force and the power which is more stronger than all these. ஒரு பிசாசு பிடிச்ச சகோதரியை கொண்டு வந்தாங்க. This one woman is possessed who was brought. இவங்க எல்லாம் ட்ரம் மியூசிக் அடிச்ச உடனே அது தனக்கு தான் அடிச்சாங்கன்னு நினைச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. The moment the drums were played and the music was played, they started to tremble and dance. அப்ப எனக்கு பைபிள் ஸ்டடி டைம். It was the Bible study. நான் எழும்பினேன். I rose up. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேசின பிறகு நீ ஆடுன ஆஃப் ஆயிடுச்சு.
I said, you wait for some time, after I speak, you start to கூட்டம் dance. முடிஞ்சு கோரஸ் பண்ணாங்க. After the meeting was over, there was a chorus song. அந்த அடி இவங்க அடிக்கிற இந்த ட்ரிப் அடிக்கிற அடியில அது திரும்பவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. Again, when the drum was played, it started to dance again. முடிஞ்சு போச்சு. Everything was கூட்டம் over. முடிஞ்சிருச்சு. The meeting was over. நான் எல்லா விசுவாசி இருந்து ஜெபிப்பான்னு பார்த்தேன். அவ்வளவு பேர் விட்டா போதுன்னு பறந்துட்டான். I waited for the believers to pray, but everyone ran away. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. There were 4 or 5 people. நான் உடனே ரைட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஜெபிச்சிட்டு போன உடனே சரி முழங்கால் போடு அப்படின்னா. After everyone left, I asked her to kneel down. முழங்காலா? She asked, kneel down? முழங்காலா? Should I kneel down? என்னைய பார்த்தா சொன்ன நீ? Are you looking at me and saying these words? நான் கேரளால இருந்து வந்திருக்கிறேன். I've come from Kerala. என்னைய போய் முழங்கால் போடுன்னு எப்படி நீ சொல்லலாம்? Are you asking me to kneel down? அப்படின்னு சொல்லிச்சு. It said these words. எப்படி இருக்கும்? How would that be? அப்படி சொல்லிட்டு After having said that, உட்கார்ந்திருந்த அந்த சகோதரி ரெண்டு காலையும் போட் மாதிரி நீட்டிக்கிச்சு. the sister who was sitting down, she stretched out both her legs. முழங்கால் போட மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்? காலை ரெண்டையும் பாட்டி மாதிரி நீட்டிடுச்சு. A sign of not kneeling down, she stretched out both her legs. எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. Everyone looked at me. என்னடா இது கேரளா ஓவர்டேக் பண்ணிடுமான்னு. Will Kerala overtake? நான் சொன்னேன். I said, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கணும், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லணும். இந்த வார்த்தை உண்மைன்னா முழங்கால் போடு. Every knee shall bow and every mouth shall confess the name of Jesus under heaven, upon the earth and throughout. அது அப்படி ஒரு வசனமே இல்ல அப்படின்னா நீ போட் மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். If that word is not true, then you can sit with your legs stretched out. அது காலெல்லாம் மடக்கல. He did not bend his legs. அப்படியே இருந்துச்சு. It was seated as it was. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். I started to pray. ஒரு 2-3 நிமிஷம் எல்லாரும் ஜெபிச்சோம். 2 or 3 minutes we all prayed. அது மேல பார்த்து பேச ஆரம்பிச்சது. She started to look up and speak. மேல பார்த்து பேசுது. She started to look up and speak. முடியாது. I cannot. எனக்கு அப்ப புரியல, நான் புதுசு, நானும் சின்ன வயசு. I was a junior brother, I did not understand. எனக்கு அது புரியல. I did not understand. நான் உடனே சொன்னேன், ஏய் ஏன்ட்ட பேசு, நீ எங்க பேசுறேன்னு கேட்டேன். I asked the sister to speak to me, where are you speaking to? அது சொல்லுச்சு. The woman said, உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, எனக்கும் மேலேயும் தான் பேச்சு அப்படி. I cannot speak with you, I have to speak with someone above. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது யாரு டேக்கப் எடுக்கறா, கண்ட்ரோல் எங்க இருந்து வருது, கண்ட்ரோல் மேல இருந்து எடுக்கறாருங்கறத அப்பதான் என் மண்டையில புரிஞ்சுது. நம்ம அவசரப்படுறோம். It is then I understood that the control is taken. ஏன்னா வசனம் நிறைவேறணுமே. Because the word is there. வசனம் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் வசனத்துல ஒரு உறுப்பு கூட நிச்சயாது ஒளியாது. முடங்கணும்னா முடங்கிதான் ஆகணும். நான் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். Heaven and earth might pass away, but not a word of the word of God will fail. If that is true, and I use that formula. அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிருக்கும்போது வசனம் இப்ப பரலோகம் யுத்தம் பண்ணிதான் ஆகணும். When I have used that word, heaven should warfare for me. அது சொல்லுச்சு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நீ பேசாம இரு. The woman said, I have nothing to do with you, you be silent. நான் மேல பாத்துக்கறேன். It looked up. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. உடனே நான் சொன்னேன், சாரி, ஓகே, மேலயே நீ முட்டிக்க பாத்துக்கலாம், உன் சான்ஸ் எப்படி. Immediately I said, sorry, you can take a கமாண்ட் வருது. Command comes from above. அங்க இருந்து பயங்கரமான கமாண்ட். A terrible command comes from above. இது எதிர்த்து பாக்குது, முடியாது முடியாதுன்னு. She tried to resist, it was impossible. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அடுத்த செகண்ட் ஸ்பிரிங் மாதிரி நெடுமுழங்கால நின்னு, தப்பு, நான் மன்னிச்சிரு, நான் வந்தது தப்பு, செஞ்சது தப்பு, பிடிச்சது தப்பு, ஆடினது தப்பு, இங்க வந்து முழங்கால் போடாம நின்னது தப்பு, பொத்து நின்னு ஓடி போச்சு. The very moment it was on its knees and she started to say, it was wrong, forgive me, and what I did is wrong, and this and that, and everything, it asked pardon and all. அந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். The same Jesus is alive today. ஒவ்வொருவரோடு இருக்கிறார். He is in with each one of you. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். He is within each one of you. உன்னை பார்த்து பிசாசு பயப்படணுமே தவிர நீ பிசாசு பார்த்து என்ன செய்ய கூடாது, பயப்படக்கூடாது. The devil should tremble at your sight, you should not tremble at the sight of the devil. ஒரு இடத்துல ஒருத்தன் பிசாசு துரத்துனானா, There's one who was casting out devil. போகவே இல்லையா? He did not go. கடைசில சொன்னான், ப்ளீஸ் தயவு செய்து போயிடுனா. Finally he pleaded with the devil to go. போகுமா? Will it go? பிசாசுக்கு எதிர்த்து நின்னாதான் போகுமே தவிர நீ ப்ளீஸ் நின்னா உட்கார்ந்துக்கோ. If you will resist the devil, he will flee away, but if you plead with the devil, he will sit down. இன்றைக்கு நீ ஏறி வா, பிசாசை துரத்த நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Today you come up hither, I give you authority to drive out the demons. வியாதியை குணமாக்க நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I will give you power to heal the sickness. ஆண்டவர் சொல்றார், நீ ஏறி வா. The Lord says, come up hither.